இது படிக்கல. मय्येव मनादस्य मयि बुद्धिं निवशिष्यसि मय्येव अत ऊर्ध्वम् असंशयः मय्येव मनादस्य मयि बुद्धिं निवशिष्यसि मय्येव अत ऊर्ध्वं न संशयः मयि आत्तचित्तं समादातुं मा शोक्ष्यसि मयि स्थिरम् अभ्यासयोगेन ततो मामिच्छाप्तुं धनञ्जय अभ्यासोऽपि असमर्थोऽसि मत्कर्म परमो भव मदर्थम् अपि कर्माणि कुर्वन् सिद्धिम् अवाप्स्यसि अद्वेषः सर्वभूतानां मैत्री करुण एव च निर्ममो निरहङ्कार समदुःखसुखक्षमी सर्वभूतानां मैत्र एव च निर्ममो निरहङ्कार समदुःखसुखक्षमी सन्तुष्टः सततं योगी यतात्मा दृढनिश्चयः मय्यर्पिता मनो बुद्धिर्यो मद्भक्ता स मे प्रियः सततं योगी यदात्मा दृढनिश्चयः मय्यर्पितमनो बुद्धिर्यो मद्भक्तः स मे प्रियः अनपेक्षा सुतीर्दक्षा उदासीनो गतावचः सर्वारंभ परित्यागी यो मद्भक्ता तमो समे प्रियः अनपेक्षा सुतीर्दक्षा उदासीनो गतावचः सर्वारंभ परित्यागी यो मद्भक्तः समे प्रियः अनपेक्षा सुतीर्दक्षा उदासीनो गतावचः सर्वारंभ परित्यागी यो मद्भक्ता समे प्रियः अनपेक्षा सुतीर्दक्षा उदासीनो गतः सर्वारंभ परित्यागी यो मद्भक्तः समे प्रियः एतु धर्मामृतमिदं यथोक्तं पर्युपासते श्रद्धादाना मत्परमो भक्तास्तां तीव मे प्रियः एतु धर्मामृतम् इदं पर्युपासते श्रद्धादाना मत्परमा भक्तास्तेऽतीव मे प्रियः एतु धर्मामृतमिदं यथोक्तं पर्युपासते श्रद्धादाना मत्परमो यो भक्तास्तेन तीव्र मे प्रियाः एतु धर्मामृतम् इदं पर्युपासते श्रद्धादाना मत्परमा भक्तास्तेऽतीव मे प्रियः தானிஷ் மேம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க மாதாஜி. ஓ சாரி. வந்துட்டாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஜஸ்ட் கம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நமஸ்காரம். நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வணக்கம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Hare Krishna. Ma'am, tomorrow you will take Bhakti Vaibhav evening. 8. Yeah. Chapter 4 தான் நினைக்கிறேன். But I'll confirm. No, I have seen in the as per the slot I'm preparing actually.
as per slot correct da, but இன்னைக்கு யாராவது கோட் அவுட்டா அப்பதான் it will change. சரி, okay. That you please update me by evening. I'll update you by 9 only. No, 9:30 only I'll know if there is a That's change. what. Yeah, yeah. Oh, Hare okay. Krishna, 9:30 Mataji. evening. Okay. I'll leave. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. எனக்கு 81 கம்ப்ளீட் ஆகி 82 போடுது. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. 81 கம்ப்ளீட் ஆகி 82 போடுது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. புரியல, என்னது பிரபு அது? அவங்க வயசு சொல்றாங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஓ, இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாளா? பிறந்த நாளாம் மாதாஜி. எல்லாருமே அவருக்கு நல் வாழ்த்துக்கள் பண்ணுங்க. அவர் ஆரோக்கியமா இருந்து கடைசி வரைக்கும் இந்த ஹரே வெற்றி கிருஷ்ணா. வண்டத்துல இருந்து ஹரே கிருஷ்ணா. Happy ஹரே birthday, Prabhu. கிருஷ்ணா. Happy Krishna. ஹரே Krishna. கிருஷ்ணா, ஹரே 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 ஹரே, Hare ஹரே ராமா Hare ஹரே ராமா Hare ராமா Rama Rama ஹரே ஹரே Rama ஹரே. ராம Hare ராம Hare. ராம ஹரே ஹரே. வாழ்த்துக்கள் பிரபுஜி. நாங்க உங்களையெல்லாம் வாழ்த்தத்தான் முடியும். ஹரே கிருஷ்ணா. நீங்களாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க. பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி, எங்களை விட நீங்க பெரியவங்க. நீங்க தான் எங்களை வாழ்த்தணும். கிருஷ்ணருடைய எங்களை வாழ்த்தணும். எங்களை நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். Lord Krishna blessing everyone, long live மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வாழ்த்த வேண்டாம், அவருக்கோசரம் நம்ம ப்ரே பண்ணலாம். அவர் ஹெல்த் நல்லா இருக்கணும், நம்ம ப்ரே நல்லா பண்ணலாம். ஹெல்த்தா இருந்தா போதும். அவ்வளவுதான் நம்ம கேட்க வேண்டியது. இருக்கிற வரைக்கும் ஹெல்த்தியா இருந்தா தட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். எல்லாருக்கும் தேவையானது அது ஒண்ணுதான் இல்லையா? ஆரோக்கியம் இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சுவர் இல்லைன்னா சித்திரம் எழுத முடியாது இல்லையா? ஸோ அதுக்காகவாவது நம்ம பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனைகள் பண்ணும் பொழுது நமக்கு சுயநலமான பிரார்த்தனைகள் வேண்டாம். ஆனா அவருக்கு தொண்டு பண்றதுக்கு இந்த உடலும் வந்து நல்லா இருக்கணும் இல்லையா? அதுக்காவது நம்ம இந்த உடல்நிலை வந்து நல்லா அருளும்படி கேட்டுக்கிறதுல தப்பு கிடையாது. ஓகே, ஸோ லெட் அஸ். அவங்களோட நாங்க டிராவல் பண்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையும் ஒரு பாக்கியமா நாங்க நினைக்கிறோம் மாதாஜி. அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு எப்பயும் கிடைக்கும். எஸ், வெரி குட். ஜெய ராத மாதவ குஞ்ச பிஹாரி. Jaya Radha Radha Madhava Kunja Bihari. ஜெய ராத மாதவ குஞ்ச பிஹாரி. Jaya Radha Madhava Kunja Bihari. ஜெய கோபி ஜனவல்லபா கிரிவரதாரி. Jaya Gopi Janavallabha Girivaradari. ஜய கோபி ஜனவல்லபா கிரிவரதாரி. Jaya Gopi Janavallabha Girivaradari. யசோதநந்தன விரஜன ரஞ்சன. யசோதநந்தன விரஜன ரஞ்சன. யமுனதீராவனச்சாரி. Yamuna Tiravanachari. யமுனதீராவனச்சாரி. Tiravanachari. ஜய ராத மாதவ குஞ்ச பிஹாரி. Radha Madhava Kunja Bihari.
हरि जय राधा माधव कुंज बिहारी जय राधा माधव बिहारी हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम हरे राम राम हरे हरे ओम नमो भगवते वासुदेवाय ओम ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम ओम नमो भगवते वासुदेवाय वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नारायणं नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं चैव तं चैव नरोत्तमम् देवीं सरस्वतीं व्यासं देवीं देवीं सरस्वतीं व्यासं व्यासम् ततो जयम् उदीरयेत् ततो जयमुदीरये नष्टप्रायेषु अभद्रेषु नष्टप्रायेषु नष्टप्रायेषु देषु अभद्रेषु नित्यान् भागवत सेवया नित्यं नित्यं भागवत सेवया भगवत्य उत्तमश्लोके भगवति भगवते उत्तमश्लोके उत्तमश्लोके भक्तेर्भवते नैस्तिकी भक्तिर्भवति भगवति नैष्ठिकी नैष्ठिकी ரீடிங் ஃப்ரம் பாகவதம். நம்ம 29வது ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம வாசிக்க போறோம். ஆமா ஆமா எஸ் பிரேமா மாதாஜி வாசி. एवम् उभक्षमायेनुषु स्वदनये स्व अद जगदीभदिल् जगदीम् अर्बुदानि एकादश परिवत्सरणाम् अव्याहदागिल पुरुषकार सार सम्पृद दोर्दण्ड युगवाबीडिद मौर्वी गुणस्तनीद विरामिद धर्म प्रतिपक्षो बर्हिष्मद्व्याक्षशानुदिनम्
ஏதமான பிரமோத பிரசரண பௌஷின்ய व्रीडा प्रमुक्षित हासावलोक रुचिरा शिक्ष्वेली आदिभिः प्रायुमान विवेक इवान बुद्ध्यामान इव महामन पुबुजे. Yes, passing on. हरे कृष्ण. एवम् उपश मायनेषु स्वदन्ये स्व जगति बदिल जगदम् अर्बुदानि एकादश परिवत्सराणाम् अव्यहादिकल पुरुषकारसारसमप्रत दोर्दण्ड युगाव बीडित मौर्वी गुणसनित विरामित धर्म प्रतिभशो पर्गिष्मध्यश्चानुदिनम् एकमान प्रमोद प्रसरण पौषण्य व्रीडा प्रमुषित हासो वालोक रुचिरो श्वेलि आदिभिः परायूयमान विवेक इवानात्म बुद्ध्यामान इव महामान पबुजे. एवं इव्वाறு உபஷ்ம அயனேஷு எல்லா தகுதிகளும் உடைய தனேஷ்யு அவரது புதல்வர்கள் அதன் பிறகு ஜெகதி பதி பிரபஞ்ச தலைவர்கள் ஜெகதி பிரபஞ்சம் தானி அற்புதங்கள் அற்புதன் என்பது 10,000 வருடங்கள் 10 லட்சம் வருடங்கள் 100 கோடி 100 கோடி ஆகும். ஏதாவது 11 பரிவத்சரானாம் வருடங்கள் அவ்யகதக எந்த இடையூறுமின்றி அகிலம் புருஷகார வீரம் சார வலிமை சம்பிருத உடைய தண்ட வலிமையுடைய கரங்கள் யுகல 2 ஆப்பிடித இழுக்கப்பட்டு மௌரி குணவில்லின் நான் ஸ்தினித மிகுந்த ஓசை விரமித தோற்கடிக்கப்பட்டு தர்மங்கள் பிரதிப எதிரிகளாயிருப்பவர்கள் பரிகிஷ்மா மத்திய அவர் மனைவி பரிகிஷ்மதி மேலும் அனுதினமும் ஏக்கமான அதிகரித்து பிரமோத இனிமையான உறவு பிரச்சாரண காதலுக்குரிய பௌஷின்ய பெண்மைத்தன்மை விரீடா நாணத்தினால் பிரமுஷித தடுக்கப்பட்டு ஹாச புன்னகை அவலோக பார்வை ருச்சிர இனிமையான ஸ்வேலி அதிபி காதல் மனப்பாங்கினை பரிமாறிக்கொள்வதினால் பாரயூயமான தோற்கடிக்கப்பட்டு விவேக அவருடைய விவேகம் இவ போன்ற அவ்யுத்தியமான புத்தியுள்ளாதவன் இவ போன்று மகாத்மா பபுஜே ஆண்டார். மொழிபெயர்ப்பு பொருளுரை பை ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். கவி மகாவீரன் சவணன் என்ற மூவரும் பரமஹம்ச நிலையில் நன்கு தேர்ச்சி பெற்ற பின்னர் மகாராஜ பிரியவிரத மன்னர் இப்பிரபஞ்சத்தினை 11 அற்புத வருடங்கள் ஆட்சி செய்தார். எப்போதெல்லாம் அவர் தனது வலிமை மிக்க கரங்களினால் தன்னுடைய வில்லை எடுத்து அம்பை தொடுத்து நான் ஏற்றுகிறாரோ அப்போதெல்லாம் சமய தர்மங்களுக்கு எதிராக இருக்கும் அனைவரும் அவர் கண்ணில் படாமல் ஓடிவிடுவர். காரணம், பிரபஞ்சத்தை ஆள்வதில் அவர் தன்னேர் இல்லாத வீரமுடையவராக விளங்கினார். அவர் தன் மனைவி பரிகிஷ்மதியை மிகவும் நேசித்தார். காலம் செல்ல செல்ல
அவர் காதலும் அதிகரித்து கொண்டே போயிற்று. அரசி பர்கிஷ்மதி ஆடை அணிமணிகளினால் அலங்கரித்தல், நடத்தல், பார்த்தல், புன்னகைத்தல் போன்ற தனது நளினமிக்க பெண்மையினால் அவரது ஆற்றலை அதிகரிக்கச் செய்தார். அவர் ஒரு மகாத்மாவாக இருந்த போதிலும் தன் மனைவியின் பெண்மையிடத்து தன்னை இழந்தவராகவே காணப்பட்டார். அவர் ஒரு சாதாரண மனிதரைப் போலவே தன் மனைவியிடம் நடந்து கொண்டார். ஆயினும் உண்மையில் அவர் மகாத்மாவே ஆவார். இவ்விடத்தில் உள்ள பொருளுரை. இவ்விடத்தில் உள்ள தர்ம பிரதிபட்ச சமய தர்மங்களுக்கு எதிரானவர்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை குறிப்பிடவில்லை. அது வர்ணாசிரம தர்மம் என்னும் சமூக அடிப்படையிலும் ஆன்மீக அடிப்படையிலும் அமைந்த 4 வர்ணங்கள், அந்தணன், க்ஷத்ரியன், வைசியன், சூத்ரன் என்னும் மற்றும் 4 ஆசிரமங்கள், பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. முறையான சமூக ஒழுங்கினை காப்பதற்கும் மக்களை படிப்படியாக ஆன்மீக உணர்வு என்னும் வாழ்க்கை லட்சியத்தில் முன்னேறச் செய்ய உதவுவதற்கும் வர்ணாசிரம தர்மத்தினை கடைபிடிக்க வேண்டும். பிரியவர்த மன்னன் இவ்வர்ணாசிரம தர்மத்தினை மிகவும் கடுமையாக பாதுகாத்தார் என்று தெரிகிறது. இதனை புறக்கணிப்பவன் மன்னன் அளிக்கும் தண்டனைக்கு பயந்து அவர் முன் நிற்காது அஞ்சி ஓடினான். உண்மையில் மகாராஜா பிரியவர்தன் இதற்காக சண்டை செய்ய தேவையற்றவராகவே இருந்தார். காரணம் அவரது உறுதிமிக்க தீர்மானமேயாகும். அதனால் மக்கள் வர்ணாசிரம தர்மத்தின் ஒழுங்குமுறை விதிகளுக்கு கீழ்ப்படிய மறுத்தார் இல்லை. வர்ணாசிரம தர்மத்தின் கீழ் மனித சமுதாயம் ஒழுங்குபடுத்தப்படவில்லை என்றால் அது நாய்களும் பூனைகளும் நிறைந்த மிருக சமுதாயத்தினை விட உயர்ந்ததாகி விடாது. அதனால் பிரியவர்த மன்னன் தனது சிறப்புமிக்க தன்னேறில்லாத வீரத்தினால் வர்ணாசிரம தர்மத்தினை கடுமையாக பாதுகாத்தார். இது போன்ற கடுமையாக கண்காணிப்பதற்கு ஒருவனுக்கு அவர் மனைவியின் தூண்டுதல் தேவைப்படுகிறது. வர்ணாசிரம தர்மத்தில் அந்தணர், சந்நியாசி ஆகியோருக்கு பெண்டிரின் தூண்டுதல் தேவையில்லை. ஆனால் சத்திரியர்களுக்கும் இல்வாழ்வோருக்கும் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற தங்கள் மனைவியரின் உற்சாகம் தேவைப்படுகிறது. உண்மையில் தங்கள் மனைவியரின் துணையின்றி சத்திரியர்களும் இல்லத்தாரும் தங்கள் கடமைகளை நன்கு நிறைவேற்ற முடியாது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஒரு இல்லறத்தான் தன் மனைவியுடனேயே வாழ வேண்டும் என்பதை ஒத்துக்கொள்கிறார். அரசர்கள் தங்கள் அரசாங்க கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக ஒன்றுக்கு மேல் பல மனைவிகளை மணந்து கொண்டதற்கு கூட அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல மனைவியின் துணை கர்ம வாழ்க்கைக்கும் அரசியலுக்கும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. ஆகையினால் பிரியவர்த மன்னனும் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக தனது மனைவி பர்கிஷ்மதியை நன்கு பயன்படுத்தி கொண்டார். அவள் தன்னை ஆடை அணிகளிலால் அலங்கரித்து கொள்வதனாலும் இனிமையாக பார்த்தல், புன்னகைத்தல் போன்ற பெண் தன்மைகளினால் அவரை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பதில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவளாக இருந்தாள். மகாராணி பர்கிஷ்மதி பிரியவர்த மன்னனை எப்போதும் மிகவும் உற்சாகமுடையவராகவே வைத்திருந்தாள். அதனால் அவர் தனது அரசாங்க கடமைகளை நன்கு நிறைவேற்ற முடிந்தது. இஸ்லோகத்தில் இவ என்னும் வார்த்தை இருமுறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது பிரியவர்த மன்னன் மனைவிக்கு அடங்கிய கணவன் போன்றே செயல்பட்டார் என்றும் அதனால் அவர் மனித பொறுப்பு உணர்வினை இழந்தவர் போல் காணப்பட்டார் என்றும் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் அவர் மனைவிக்கு அடங்கிய கர்மி, கனவினை போல் காட்சியளித்த போதிலும் அவர் தனது ஆத்மாவின் நிலையினை முற்றிலும் உணர்ந்தே இருந்தார். பிரியவர்த மன்னன் இவ்வாறு பிரபஞ்சத்தினை 11 அற்புத வருடங்கள் ஆட்சி புரிந்தார். ஓர் அற்புதம் என்பது 10 லட்சம் வருடங்களாகும். பின்னர் பிரியவர்த மன்னன் இப்பிரபஞ்சத்தினை இதுபோல் 11 வருடங்கள் ஆண்டார். அற்புத வருடங்கள் ஆண்டார்.
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. Thank you. यावत् अवपाश्यति शूरागिरिम् अनुपरिक्रमान् भगवान् आदित्यो वसुधात्वम् अर्धेनैव प्रदपति अर्धेनावचार्यति तदा हि भगवत् उपासनोपशिदादि पुरुष प्रभावास्तत् अनन्दन् समजवेन रदेन ज्योतिर्मदेन रजनी अभिदिनं करिष्यामीति सप्तकृत वस्तरीनम् अनुपर्य क्रमात् द्वितीय इव पदङ्गः. Yes, Padma Mataji Vasan. हे कृष्ण माताजी Hare Krishna. तावत् अवभास्यते सूरक्रीम् अनुपरिक्रमान् भगवान् आदित्यो वसुधाधवम् अर्थेनैव प्रदपति अर्थेनावच्चादि तदा हि भगवत् उपासने पसिदादि पुरुष प्रभावलस्तत् अनभिनन्दन् समजेवन रदेन ज्योतिर्मयेन रजनी अभिदिनं करिष्यामति शब्दकृतवस्त्रिणम् अनुपर्य क्रामत् द्विध इव पदङ्गः. யாவத் நீண்ட காலமாக அவபாவஸ்யதி ஒளிர்கின்ற சுரக்ரீம் சுமேடு மலை அனுபரிக்கிராமன் சுற்றி வருவதனால் பகவான் சக்தி மிக்க ஆதித்ய சூரிய தேவன் வசுதா தவம் கீழ் உலகம் அர்த்தேன அரைப்பகுதி ஏவ நிச்சயமாக பிரதபதி ஒளியுறச் செய்தல் அம்சை அர்த்தேன அரைப்பகுதி அவச்சாத எதி இருளால் மூடப்பட்டு ததா அச்சமயம் ஹி உறுதியாக பகவத் உபாசனா முழுமுதற் கடவுளை வணங்குவதினால் உபசித்த அவரை நன்கு திருப்திப்படுத்துவதினால் ஆதி புருஷ உயர்ந்த மனிதர் பிரபாவ செல்வாக்கு தத் அந்த அனபிநந்தன் பாராட்டாமல் சமஜேவன இணையான சக்தியினால் ரதேன ரதத்தின் மேல் ஜியோபதி மயேன ஜோதிமயமான ரஜினீம் இரவு அபி கூட தினமும் கரிஷ்யாமி நான் செய்வேன் இது இவ்வாறு சப்து கிருத் 7 தடவைகள் வஸ்தரியாம் சூரியனின் கோளப்பாதையினை சரியாக பின்பற்றி அனுபரிய கிராமத் சுற்றி வந்து த்விதீய இரண்டாவது இவ போன்று பதங்க சூரியன். ஆல் க்ளோரிஸ் டு ஸ்ரீல பிரபுபாதா. மொழிபெயர்ப்பு. பிரியவர்த மன்னன் இப்பிரபஞ்சத்தினை நன்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது மிகவும் சக்தி மிக்க சூரிய தேவனின் சுற்றில் ஒரு முறை மிகுந்த அதிருப்தி அடைந்தார். தனது ரதத்தில் அவர் சுமேடு மலையினை சுற்றி வந்த பொழுது சூரிய தேவன் தன்னை சுற்றியுள்ள கிரகங்களை எல்லாம் ஒளிமயமாக்கி கொண்டிருந்தான். ஆயினும் சூரியன் மலையின் வடக்கு பகுதியில் இருந்த பொழுது அதன் தென்பகுதி ஒளி மங்கி இருந்தது, வடபகுதி ஒளி குறைந்திருந்தது. பிரியாவேத மன்னனுக்கு இது பிடிக்கவில்லை. அதனால் பிரபஞ்சத்தில் இரவில் கூட பகல் ஒளி இருக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். அவர் சூரிய தேவனின் கோளப்பாதையில் ஒரு ஒளிமிக்க ரதத்தில் சுற்றி வந்து தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றி கொண்டார். அவரால் வியத்தகு சாதனைகளை செய்ய முடிந்தது. ஏனென்றால் அவர் முழுமுதற் கடவுளை வழிபட்டதினால் மிகுந்த ஆற்றலுடன் விளங்கினார். பொருளுரை. வங்காளத்தில் ஒருவன் மிகவும் சக்தி உடையவன் எனில் அவன் இரவை பகலாகவும் பகலை இரவாகவும் ஆக்கிவிடுவான் என்பர். அக்கூற்று உண்மை என்பதனை பிரியவரதனின் வீரத்தின் மூலம் நாம் அறிகிறோம். முழுமுதற் கடவுளை வணங்கியதனால் அவர் எத்துணை சக்தி உடையவராக விளங்கினார் என்பதை அவரது செயல்களே எடுத்து காட்டின. பகவான் கிருஷ்ணர் யோகேஸ்வரர், அதாவது யோக சித்திகளின் நாயகர். 18.78 யோக சித்திகளின் நாயகர் எங்கே இருக்கின்றாரோ யுத்திர
யாகேஸ்வர கிருஷ்ணக. அங்கே வெற்றி, நல்ல அதிர்ஷ்டம் போன்ற எல்லா செல்வங்களும் இருக்கும் என்று கீதை குறிப்பிடுகிறது. பக்தி தொண்டு மிகவும் சக்தியுடையதாகும். ஒரு பக்தன் தான் நினைத்ததை அடையும் பொழுது அது அவனது சொந்த யோக சித்தியினால் கிடைப்பது இல்லை. யோக சித்திகளின் நாயகரான பகவான் கிருஷ்ணரின் அருளினாலேயே பெறப்படுகிறது. அவரது கருணையினால் ஒரு பக்தன் ஆற்றல் மிக்க விஞ்ஞானியின் அறிவிற்கு கூட எட்ட முடியாத, கற்பனைக்கும் எட்டாத அதிசயங்களை செய்து காட்டுகிறான். இச்சோகத்தின்படி சூரியன் சுற்றுகிறது என்பது தெளிவு. நவீன விண்வெளி வல்லுநர்களின் கூற்றின்படி சூரிய மண்டலத்தினால் சூழப்பட்டு சூரியன் ஒரே இடத்தில் நிலையாக இருக்கிறது. ஆனால் இங்கோ சூரியன் ஓரிடத்தில் நிலையாக இருப்பதில்லை என்று காணப்படுகிறது. அது தன்னுடைய கோளப்பாதையில் சுற்றி வருகிறது என்று தெரிகிறது. உண்மை பிரம்ம சமூகத்தினால் 5.52 வலுப்பெறுகிறது. யஜ்ஞான பிரமதி சம்பிரத கால சக்கர. சூரியன் முழுமுதற் கடவுளின் கட்டளையின்படி தன்னுடைய கோளப்பாதையில் இணைந்து சுற்றி கொண்டிருக்கிறான். ஜோதிர் வேதத்தின்படி, அதாவது சுமேடு மலையின் வடபகுதியில் 6 மாதங்களும் தென்பகுதியில் 6 மாதங்களும் சுற்றி கொண்டிருக்கிறான். இப்பூமியின் வடபகுதியில் கோடைக்காலம் எனில் தென்பகுதியில் குளிர்காலம் என்பது நமது அனுபவ உண்மையாகும். நவீன பௌதீக விஞ்ஞானிகள் தம்மை சூரியனை பற்றி எல்லாம் தெரிந்தவர்களாக சில நேரங்களில் காட்டிக்கொள்கின்றனர். ஆயினும் இவர்கள் பிரியவிரத மன்னனை போல் ஓர் 2வது சூரியனை படைக்கும் ஆற்றல் இல்லாதவர்களாக இருக்கின்றனர். மகாராஜா பிரியவிரதன் தனது சக்தியினால் சூரியனை போன்று ஒளிமிக்க ஒரு ரதத்தினை படைத்த போதிலும் சூரியனுடன் போட்டி போட வேண்டும் என்ற எண்ணம் அவரிடம் சிறிதும் கிடையாது. ஓர் வைணவன் மற்றொரு வைணவனை வெல்ல வேண்டும் என்று எப்போதும் கருதுவதில்லை. உலக வாழ்வில் ஏராளமான நன்மைகளை அளிக்க வேண்டும் என்பதே அவரது நோக்கமாக இருந்தது. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் பங்குனி சித்திரை மாதங்களில் மகாராஜா பிரியவரதனின் ஒளிமிக்க சூரிய கதிர்கள் நிலவின் ஒளியை விட இன்பமளிப்பதாக இருக்கும் என்றும், அதுபோல் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் காலையிலும் மாலையிலும் இருப்பதை காட்டிலும் அச்சூரியன் அதிக வெம்மையினை அளிக்கும் என்றும் குறிப்பிடுகிறார். சுருக்கமாக, மகாராஜா பிரியவரதன் அளவற்ற ஆற்றலுடையவர் என்பதும், அவரது சக்தியானது அவரது செயல்களின் மூலம் எல்லா திசைகளுக்கும் விரிந்திருந்தது என்றும் குறிப்பிடலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. எஸ் மகாலட்சுமி மாதாஜி அடுத்து வாசிங்க. ஏவா உதத்ரத சரண நேமி கிருத பரிகாதாஸ் தே சப்த சிந்தவ ஆசன்யாயேவ கிருதாக சப்த புவோ திவிபாவ எஸ் வாசிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஏவா உதந்த ரத சரண நேமி கிருத பரிகாதாஸ்தே சப்த சித்தவ ஆசன் ஏ ஏவ கிருதா சப்த பூவோ த்விபாஹா. ஏ அந்த, பா உக உறுதியாக, தத் ரத அவரது, ரதம் சரண சக்கரங்களின், நேமி வளையங்களினால், கிருத செய்யப்பட்ட, பரிகாதா பள்ளம், தே அவை, சப்த 7 சிந்தவ சமுத்திரங்கள், ஆசன் ஆனது, யத அக்காரணத்தினால், ஏவ உறுதியாக, கிருதா செய்யப்பட்டன, சப்த 7 புவக பூமண்டலத்தில், த்வீபாகா தீவுகள். மொழிபெயர்ப்பு. பிரியவர்தனன் தன்னுடைய ரதத்தினை சூரியனுக்கு பின்னால் ஓட்டி சென்ற பொழுது ரதத்தின் சக்கரங்களை பதித்த தடங்களிலிருந்து 7 சமுத்திரங்களை தோன்றின. அவை பூமண்டலத்தினை 7 தீவுகளாக பிரித்தன. பொருளுரை. சில நேரங்களில் வானொலியில் உள்ள கிரகங்கள் தீவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. கடல் நடுவே பல தீவுகள் இருப்பதை நாம் அறிவோம். அதுபோல் 14 உலகங்களாக
பிரிந்திருக்கும் பல்வேறு கிரகங்கள் ஆகாய கடலில் மிதக்கும் தீவுகளாகும். பிரியவர்தன் சூரியனுக்கு பின்னர் தன் ரதத்தினை ஓட்டிச் சென்ற பொழுது 7 பல்வேறு சமுத்திரங்களையும் உலகங்களையும் படைத்தார். இவை எல்லாம் சேர்ந்தே பூமண்டலம் அல்லது பூலோகம் என்றறியப்படுகிறது. காயத்ரி மந்திரத்தில் நா ஓ பூர் புவக ஸ்வ தஸ் சவித்துர் வரண்யம் என்று ஓதியிருக்கிறோம். பூலோகத்திற்கு மேல் புவர்லோகம் இருக்கிறது. அதற்கும் மேல சொர்க்கலோகம் உள்ளது. இம்மண்டலங்கள் அனைத்தும் சவிதா என்னும் சூரிய தேவனால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அதிகாலையில் எழுந்து காயத்ரி மந்திரத்தை ஓதுவதன் மூலம் ஒருவன் சூரிய தேவனை வழிபடுகிறான். ஹரே கிருஷ்ண. தேங்க்யூ. யாராவது வேற ஒண்ணு படிக்கிறீங்களா? ஒன்னே ஒன்று லாஸ்ட். ஜம்பு பிளக்ஷ ஷால்மலி குஷ கிரௌஞ்ச புஷ்கர சமச் ஞாஸ்தேஷாம் பரிமாணம் பூர்வஸ்மத் பூர்வஸ்மத் உத்தர உத்தரோ யதா சாங்கியம் த்விகுணாமானேன வஹி சமந்தத உபக்லுப்தஹ. எஸ் ஜானிராம் பிரபுஜி, உங்களுடைய பர்த்டே இல்லையா? அதனால நீங்க வாசிங்க இன்னைக்கு பிறந்த நாள் என்றதுனால. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒன்று தானே மாதா? 32. 32. ஜம்மு பிளஷி சால்மலி குஷ கிரௌஜ புஷ்கர சம்ஞாஸ் தேஷாம் பரிமாணாம் பூர்வஸ்மத் உத்தரோ யதா சாங்கியம் த்விகுண மானேன பஹி. ஒரு நிமிஷம் வந்துடுறேன், நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருங்கோ. ஓகே, ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சி. உபக்லுப்த ஜம்மு பிளஷு பிளஷ சால்மலி குஷு கிரௌஞ்ச சாக புஷ்கர சம்சா அறியப்படும் தேஷாம் அவற்றின் பரிமாணம் அளவு பூர்வஸ்மாத் முன்னர் இருந்த உத்தர பின்வரும் யதா பொறுத்து சங்கியம் எண்ணிக்கை திவி குண இருமடங்கு மானேன அளவுடன் வகி வெளியே சமந்த சுற்றியுள்ள உபகல்வித உருவாக்கப்பட்டன. மொழிபெயர்ப்பு. தீவுகளின் பெயர்கள் ஜம்மு, பிளஷம், சால்மலி, குஷம், கிரௌஞ்சம், சாகம், புஷ்கரம் என்பவையாகும். அதற்கு முன்பிருந்ததை விட ஒவ்வொன்றும் 2 மடங்கு பெரியதாகும். ஒவ்வொரு தீவும் திரவ பொருளினால் சூழப்பட்டிருந்தது. அதற்கு அப்பால் அடுத்த தீவு இருந்தது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரு எமர்ஜென்சி. நாம் இப்போ 29. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனயசலாக்கய சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा गदा मह्यं ददाति स्वापदान्तिकं
हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेशा गोपिका कांता राधकांता नमस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छकल्पदारुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधारा श्रीवासादि गौर भक्त वृंदा। नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधारा श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। Okay, reading from Bhagavatam. நம்ம இன்னைக்கு 5வது காண்டம் முதல் அத்தியாயம் 29வது ஸ்லோகம். ஏவம் உபக்ஷ்ய மாயேனேஷு ஸ்வதன்யே ஸ்வ அத ஜகதி பதில் இருக்காதுன்னு நினைக்கிறது. ஜகதி மாதாஜி பிரேம மாதாஜி சமஸ்கிருதத்துல ஜகதிபதி அது பதில் இல்ல பதி. ஓகே, பதிர் ஜகதீம் அற்புதானி ஏகா தச பரிவத்சரம். இது பதிர், இது பதிர். ஓகே, இல்லு கிடையாது. ஓகே, ஏகாதச பரிவத்சரணாம் அவ்யாஹதாகில புருஷகார சார சம்பிருததோ தண்ட யுகவாபீடித மௌர்வி குணஸ்தனித விராமித தர்ம பிரதிபக்ஷோ வர்யிஷ்மத்யாஷானுதினம் ஏதமானா பிரேமோத பிரசரண பௌக்ஷிண்ய व्रीढा प्रमुक्षिद आसवलोक रुचिराश्वेली आदिभिः प्रायुमान विवेक इवानव पुद्युमान इव महामना बुभुजे. சுகவி மகாவீரன் சவணன் இல்லையா, சவணன். இவங்க 3 பேருமே பரமஹம்ச நிலையில இருக்கக்கூடியவங்க இல்லையா. வர்ஷிஷ்மதிக்கு பிறந்த 10 பிள்ளைகள்ல 3 பேர் இவ்வாறு அதாவது அவர்கள் சிறு பிராயத்திலிருந்தே பகவானுடைய திருவடிகள் மீது பக்தி கொண்டதால பிற்காலத்துல அவங்க பரமஹம்சர்களாக சந்நியாசிகளாக ஆகிவிட்டார்கள். ஓகே, பரமஹம்ச நிலையில் நன்கு தேர்ச்சி பெற்ற பின் மகாராஜா பிரியவர்தன் மன்னன் பிரபஞ்சத்தினை 11 அற்புத வருடங்கள் ஆட்சி செய்தார். சோ அவர் எவ்வளவு ஆண்டுகள்? 11 அற்புத வருடங்கள். ஓகே, அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஆட்சி காலம் என்பது அமைதி இதெல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். எப்பொழுதெல்லாம் அவர் தனது வலிமை மிக்க கரங்களினால் தன்னுடைய வில்லை எடுத்து அம்பை தொடுத்து நான் ஏற்றுகிறாரோ அப்பொழுதெல்லாம் சமய தர்மங்களுக்கு எதிராக இருக்கும் அனைவரும் அவர் கண்ணில் படாமல் ஓடிவிடுவார். அப்படின்னா அதர்மம் புரிபவர்கள் யாரும் அவர் முன்னாடி நிற்பதற்கான தைரியம் என்பது கிடையாது. காரணம், பிரபஞ்சத்தை ஆள்வதில் அவர் தன்னிகரில்லாத வீரமுடையவராக விளங்கினார். அவர் தன் மனைவி பாரீஷ்மதியை மிகவும் நேசித்தார். காலம் சொல்ல செல்ல அவர்கள் காதலும் அதிகரித்து கொண்டே போயிற்று. அரசி பாரீஷ்மதி ஆடை அணிமணிகளினால் அலங்கரித்தல், நடத்தல், பார்த்தல், புன்னகைத்தல் போன்ற நளினமிக்க பெண்மையினால் அவரது ஆற்றலை அதிகரிக்க செய்தால். அவர் ஒரு மகாத்மாவாக இருந்த போதிலும் அப்படின்னா உள்ளுக்குள்ள அவர் இந்த பௌதீகத்தோடு அவர் சம்பந்தப்படாத நிலையில் இருந்தாலும் வெளிப்புறத்தில் இந்த ஒரு சிச்சுவேஷன் இவன் நம்ம சைத்தன்ய மகாபிரபு கூட எக்ஸிபிட் பண்ணதா சொல்லப்படுகிறது ஆக்சுவலி.
ஸோ நீங்க சைத்தன்ய சரிதாமிருதம் வாசிச்சுட்டு வரீங்க, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு அதாவது ராதையினுடைய பாவம் கிருஷ்ணருடைய அவதாரம் என்று எங்கேயுமே அவர் வந்து வெளிப்படையா வந்து காட்டிக்கினதே கிடையாது. ஒரு சாதாரண நபரை போலதான் எல்லா இடங்களிலுமே அவர் ஒரு பக்தனாக வந்து செயல்பட்டு கொண்டிருந்தார். மனைவிக்கு வந்து அதாவது அவர் 24 வயதிலா அவர் வந்து சந்நியாசத்தை மேற்கொண்டது. 24 வயதுன்னு தான் நினைக்கிறேன். 20 வயதில் 2ஆம் மனைவி லக்ஷ்மி பிரியா என்பவரையுமே வந்து மணந்து கொண்டார். முதல்ல விஷ்ணு பிரியா, அவருடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய தாய் வந்து லக்ஷ்மி பிரியா வந்து திருமணம் முடித்தார். மேலும் அவர் திருமணம் செய்யும் பொழுதே தான் 24 ஆண்டுகள் ஆன பிறகு தான் வந்து சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளப் போகின்றேன் என்பதை சொல்லி அதன் பிறகு தன் மனைவியை பிரிந்து செல்வேன் என்பதையுமே எடுத்துரைத்துதான் அவர் வந்து திருமணம் செய்து கொண்டார் இல்லையா, தன்னுடைய தாயினுடைய விருப்பத்திற்காக. சோ இத்தனையுமே இதை நாம அதாவது அந்த ஒரு நிலையில பார்க்கும் பொழுது உள்ளுக்குள்ள நாம வந்து இந்த பௌதீகத்தோட அதாவது ஒன்றாமல் இருக்கக்கூடிய அந்த பண்பு நாம உள்ளுக்குள்ள கல்டிவேட் பண்ணா வெளியில வந்து நம்ம வந்து அதையே வெளிப்படுத்தணுன்ற அவசியமே கிடையாது. அவ்வாறு வெளிப்படுத்தும் போது அடுத்தவங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா, ஒன்று நம்ம தனிமையில இருந்து அதை வந்து பரிபாலிக்க முடியும். ஆனா ஒரு சம்சாரம் எனக்கூடிய அந்த சாகரத்துல இருந்து கொண்டு நான் துறவியாக வாழ்வது என்பது வெளி தோற்றத்துல வந்து நம்மளால காட்ட முடியாது. நம்முடைய செயல்படும் தன்மையில வேணா சிறு சிறு விஷயங்கள்ல அது வெளிப்படுத்தலாம். ஆனா எல்லா விஷயத்திலுமே அவ்வாறு நம்ம வெளிப்படுத்த முடியாது இல்லையா. சோ அப்ப அடுத்தவங்களுடைய அதாவது விருப்பு வெறுப்புகளுக்கெல்லாம் நாம ஆளாகின்றோம் இல்லையா. அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு வந்து தான் சன்னியாசியாக இருந்த போதிலும் சார் நான் கிளாஸ்ல இருக்கேன், நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கால் பண்றேன் சார். பாட் ஆர்டர் வந்து ரைஸ் பண்ணியாச்சு, ஆனா அது சிங்கப்பூர்ல இருக்கு. இன்னைக்கு வருவான் சார், அவன் வருவான். he will come. அவனே தான் புவனே தான் கால் பண்ணணும் நீங்க. இல்ல நான் மெசேஜ் வச்சிருக்கேன், இன்னும் பார்க்கல. நான் இந்த கிளாஸ் முடிச்ச பிறகு நான் அவனுக்கு கால் பண்ணி உங்களுக்கு நான் வர சொல்லிடுறேன். டைரக்டா வர சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. he will come early month. வர சொல்லுங்க சார், ஒரு 1/2 hour கொடுங்க டைம். ஓகே. ஸோ இவ்வாறாக சைத்தன்ய மகாபிரபு வந்து உள்ளுக்குள்ள வந்து he is being a very renowned transcendental இல்லையா. ஸோ இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில இருந்தவர் ஆக்சுவலி. ஸோ ஆனால் வெளிப்புற தோற்றத்தில் அவர் வந்து ஒரு சாதாரண மனிதரை போலதான் அவர் செயல்கள் எல்லாம் அமைத்து கொண்டார். அதையும் வந்து பக்குவமாக இல்லையா. ஸோ ஐ திங்க் நேற்று இல்லை முந்தினேற்று சண்டே கிளாஸ் ஐ திங்க் நம்ம என்என்டி பிரபுஜி எடுத்திருந்தார். சம்வேர் ஆக்சுவலி பிரகாஷானந்த சரஸ்வதி அந்த டாபிக்கை பத்தி தான் அவர் பேசிட்டு இருந்தார். ஸோ பிரகாஷானந்த சரஸ்வதி பத்தி நீங்க எல்லாரும் படிச்சிருக்கீங்க இல்லையா. அவர் ஒரு மயவத பிலாசபி மேல இருக்கக்கூடிய ஒரு அதாவது யோகி இல்லையா. ஸோ அவரை வந்து அவர் அதாவது சைத்தன்ய மகாபிரபு வந்து ஸோ என்ன வணக்கம் அதாவது நமஸ்காரங்கள் அவருக்கு மரியாதை என்ன கொடுக்கணுமோ அதை எல்லாமே கொடுத்தார். அதன் பிறகு அவர் வந்து அவரோட வந்து பேசி அவருக்கும் வந்து புரிய வைக்கிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு படலம் தான் அவர் எடுத்துரைச்சிருந்தார். நான் ஃபுல்லா கேட்க முடியல. ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து பார்க்கும் பொழுது இவர் சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் பகவானுடைய அவதாரம் மற்றும் வந்து ராதையினுடைய பாவத்தை கொண்டு வந்த போதிலும் அவர் எல்லோரிடத்திலும் நான் இந்த பாவத்தை கொண்டு வந்திருக்கிறேன், நான் ஸ்வயம் பகவான் என்று அவர் எங்கேயுமே பறைசாற்றி கொண்டது கிடையாது. இதை நம்ம ஞானிகள் யோகிகள் கிட்ட கூட நம்ம இதை பார்க்கலாம். சில பேர் வந்து ரொம்பவுமே சைலண்டா இருப்பாங்க, ஆனா வெளிப்புற தோற்றத்துல ஒரு சாதாரண நபரை போல அவர்கள் தெரிந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் வந்து காவி கூட கட்டி இருக்க மாட்டாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு துறவரம் இந்த 3 குலங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து செயல்படக்கூடிய தன்மை, அந்த பக்குவம் அந்த நபருக்கு மட்டும்தான் தெரிய ஒழிய வெளிப்புற தோற்றத்துல வந்து கண்டிப்பா தெரிய வராது. அந்த பாவம் அதைத்தான் நாம வந்து எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா கலியுகத்துக்கு வந்து அதுதான் ஏற்றது. கலியுகத்துல நம்ம வந்து தனிமையான ஒரு இடத்துல அமர்ந்து காட்டுக்கு சென்று இதெல்லாம் பண்ண முடியாது. ஓகே, அதனால நம்ம இவ்வாறுதான் நாம வந்து செயல்பட வேண்டியிருக்கும். சோ அதே மாதிரிதான் பிரியாவிரதனும் வந்து செயல்பட்டிருக்கிறார் என்பதை இந்த இடத்துல தன் மனைவி தன்னிடத்தில் அன்பாகவும் இல்லையா அனுசரணையாக இருப்பதை அவர் வந்து அவ்வாறே ஏற்றுக்கொண்டு, நமக்கான அந்த பக்குவம் கிடையாது இல்லையா. நம்ம ஒண்ணு இருந்தா ஃபுல் அண்ட் ஃபுல் அதே மாதிரி பௌதீகத்திலே இருந்துருவோம், இல்லைன்னா நம்ம ரொம்பவுமே எக்ஸ்ட்ரீம் பேஸ்ல தான் நம்மளால பிஹேவ் பண்ண முடியுமே.
அந்த பக்குவம் வந்து நமக்கு எடுத்துட்டு வர்றதுக்கான அந்த இது வந்து கிடையாது. அதனோட அந்த செயல்களோட நம்ம வந்து பந்தப்படாம அடுத்தவங்களையுமே ஹர்ட் பண்ணாம மேனேஜ் பண்றது வந்து நமக்கு மிகவும் கடினம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. அன்மியூட் பண்ணாதீங்க யாரும். ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஸோ அவ்வாறு ஆனால் தன்னுடைய மனைவியினுடைய செயல்பாடு இதெல்லாம் செயல்படும் விதம், தன்னிடத்தில் தன் மனைவி நடந்து கொள்ளக்கூடிய விதம், ரொம்ப கேரிங்கா அன்பு கொண்டு செய்யறது எல்லாமே அவர் வந்து அதை எவ்வாறுனாக்கா உடல் தளத்திற்கு மேலிருந்து அதை வந்து பார்க்கிறார். ஞான தளத்திலிருந்தும் மற்றும் வந்து ஆத்ம தளத்திலிருந்து நோக்குகிறார்கள். ஸோ அதனால அங்கே அன்பு மட்டும்தான் வந்து இருந்தது. அவர் ஒரு சாதாரண மனிதனை போலவே தன்னை மனைவிடம் நடந்து கொண்டார். ஆயினும் உண்மையில் அவர் மகாத்மாவாக ஆவார். ஏன்னா அவர் விடுதலை பெற்ற ஆத்மா. அதனால அவருக்கு உள்ளதை உள்ளபடி உணரக்கூடிய அந்த பக்குவம் உண்டு இல்லையா. அந்த சிதாதிர் முனியை போன்று இல்லையா, உள்ளுக்குள்ள வந்து அவரால் புரிஞ்சுக்க முடியும் தன் மனைவினுடைய எண்ணம், தன் மனைவினுடைய பரிவு, இதெல்லாம் இதற்கெல்லாம் இருக்கக்கூடிய நோக்கம், இதெல்லாமே அவரால் நன்னா புரிஞ்சுக்க முடியும். அதற்கேற்றவாறு அவருடைய செயல்களை வந்து பக்குவப்படுத்தினார். இங்கதான் நம்ம எல்லாருமே we are all நமக்கு எல்லாமே சேலஞ்ச் இந்த இடத்துல தான். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு அதாவது பிசிக்கலா கைட் பண்ண நம்ம நேருக்கு நேர் நின்று கைட் பண்ணக்கூடிய நபர்களும் கிடையாது. அதை வந்து நம்ம பக்குவமா எடுத்துட்டு போறக்கூடிய அந்த விதமும் வந்து நாமளும் அந்த பயிற்சியும் நமக்கு கிடையாது இல்லையா. அதனால நாம் என்ன பண்ணுவோம், ஒரு சில சமயத்துல ரொம்பவே நம்ம சைலண்ட் ஆயிடுவோம், ஒரு சில சமயத்துல நமக்கு வில் கெட் ஆங்கர் ஆல்சோ இல்லையா. ஸோ அதனால நம்முடைய செயல்படும் விதமே நாம பக்குவத்தை எடுத்துட்டு வரணும். இதெல்லாம் படிக்கிறது எதுக்குனாக்கா, எவ்வாறு பிரியவர்தன் மன்னர் அவ்வாறு தன்னுடைய இல்லற வாழ்க்கையிலுமே தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தினார் எல்லாருமே மகிழ்ச்சியாக வைத்து கொண்டார். தானும் எவ்வாறு வந்து அதாவது இந்த துறவரம் எனக்கூடிய அந்த நிலையை வந்து எவ்வாறு பரிபாலித்தார் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. இப்பாடலில் உள்ள தர்ம பிரதிபக்ஷக, அதாவது சமய தர்மங்களுக்கு எதிரானவர்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை குறிப்பிடவில்லை. அது வர்ணாசிரம தர்மம் என்னும் சமூக அடிப்படையிலும் ஆன்மீக அடிப்பிலும் அமைந்த 4 வர்ணங்கள், அந்தணன், சத்திரியன், வைசியன், அதுக்கப்புறம் சூத்திரன் என்னும் 4 ஆசிரமங்கள் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் போன்றவற்றை குறிப்பிடுகிறது. ஸோ இது இந்த அதாவது தர்ம பிரதிபக்ஷ அப்படின்னாக்கா எதை பரிபாலிக்கிறது. தர்மத்திற்கு என்ன வந்து வர்ணாசிரமம் தான் தர்மத்தின் அடிப்படையில பகவான் வந்து நியமிச்சது. 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள். ஓகே. மேலும் முறையான சமூக ஒழுங்கினை காப்பதற்கும் மக்களை படிப்படியாக ஆன்மீக உணர்வு என்னும் வாழ்க்கை லட்சியத்தில் முன்னேற செய்ய உதவுவதற்கும் வர்ணாசிரம தர்மத்தினை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். பிரியாவிரத மன்னன் இவ்வர்ணாசிரம தர்மத்தினை மிகவும் கடுமையாக பாதுகாத்தார் என்று தெரிகிறது. இதனை புறக்கணிப்பவன் மன்னன் அளிக்கும் தண்டனைக்கு பயந்து அவன் முன் நிற்காது அஞ்சு ஓடினான். சோ உண்மையில் மகாராஜ பிரியவர்தன் இதற்காக சண்டை செய்ய தேவையற்றவராக இருந்தார். காரணம் அவர் உறுதிமிக்க தீர்மானமே ஆகும், யுக்த வைராக்கியம். ஓகே. அதனால் மக்கள் வர்ணாசிரம தர்மத்தினை ஒழுங்குமுறை விதிகளுக்கு கீழ்ப்படிய மறுத்தார் இல்லை. அதாவது மக்களுமே அதை வந்து பரிபாலித்தார்கள். பிராமணர்கள் அவங்களுடைய கடமை செய்தாங்க, சத்திரியர்கள் அவங்களுடைய கடமை செய்தார்கள், அதே மாதிரி வந்து வைசியர்கள் அவங்களுடைய கடமையை செய்தார்கள், சூத்திரர்கள் அவங்களுடைய கடமை செய்து. இது எல்லாமே இப்ப குளறுபடிதான் இல்லையா. சோ பிராமணர்ல இருந்து சூத்திரர் வரைக்குமே இப்ப வந்து அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க செய்யறது இல்லை. சூத்திர வேலையை பிராமணன் செய்கின்றான், பிராமண வேலையை வந்து சூத்திரன் செய்கின்றான் இல்லையா. சோ அதாவது சத்திரிய வேலையை வந்து சூத்திரன் வந்து சத்திரிய வேலை செய்கின்றான். இப்போ மெஜாரிட்டி வந்து சூத்திரர்கள் தான் வந்து ஆள்கிறார். ஸோ அப்படி அதனால்தான் வந்து எல்லாமே இந்த இடத்துல குழப்பம். ஸோ அதனால பிரியாவிரத மன்னன் தனது சிறப்புமிக்க தன்னிகர் இல்லாத வீரத்தினால் வர்ணாசிரம தர்மத்தை கடுமையாக பாதுகாத்தார். இதை வந்து ரட்சிக்கணும். இந்த காலகட்டத்தில் இதை வந்து பரிபாலிக்கிறது ரொம்ப கடினம். இது போன்ற கடுமையாக கண்காணிப்பதற்கு ஒருவனுக்கு அவன் மனைவியின் தூண்டுதல் தேவைப்படுகிறது. வர்ணாசிரம தர்மத்தில் அந்தனர், சந்நியாசி ஆகியோர் பெண்டிரின் தூண்டுதல் தேவையில்லை. ஆனால் சத்திரியர்களுக்கு இல்வாழ்க்கையில் இருப்போருக்கு தங்கள் கடமைகளை நிறைவேற்ற தங்கள் மனைவரின் உற்சாகம் தேவைப்படுகிறது. உண்மையில் தங்கள் மனைவரின் துணையின் சத்திரியர்களும் இல்லத்தாரும் தங்கள் கடமைகளை நன்கு நிறைவேற்ற முடியாது. இது 100% ட்ரூத். வீட்டுல வந்து மனைவியோட ஒரு சிறு மனஸ்தாபமானா, அதாவது ரொம்ப சீரியஸ் ஆகுறது வந்து கணவன்மார்கள் தான். மனைவி ஏதோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க, ஆனா கணவன் வந்து அந்த சூழ்நிலையிலிருந்து அவன் வந்து மாறுபட்டு வரணும்னா மீண்டும் மனைவி வந்து சமாதானமாக பேசினால் ஒழிய
அது வரைக்கும் கணவன் வந்து இதை நாம எல்லாருமே ஐ திங்க் அன்றாட வாழ்க்கையில இதை கண்டிப்பா அனுபவிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன், கணவனுக்கு வந்து மனைவியிடத்துல எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அவரே வந்து வரமாட்டார். அந்த தாழ்ந்து வரணும்ன்ற அந்த இது வந்து அவருக்கு வராது. பெண்கள் தான் வந்து எப்பவுமே வந்து தாழ்ந்து, ஓகே இது நம்ம குடும்பம், அவரையே நம்ம வந்து மனசு நோக்கடிக்கணும், அவருடைய ஹெல்த்துமே பாழாயிடும், இப்படி எல்லாம் நம்ம நினைச்சு நாம என்ன பண்ணணும், அதை இக்னோர் பண்ணிட்டு சாதாரணமா எதுவுமே நடக்காதது போல போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்து உண்டு. ஆனா எங்கேயோ சில இடத்துல வந்து உல்டாவாகவும் நடக்கிறது உண்டு. எக்ஸப்ஷன் அதெல்லாமே. இன் ஜெனரல் பொது விதி இதுதான் இல்லையா? ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஒரு இல்லறத்தான் தன் மனைவியுடனே வாழ வேண்டும் என்பதை ஒத்துக்கொள்கிறார். அரசர்கள் தங்கள் அரசாங்க கடமைகளை நிறைவேற்றுவதற்காக ஒன்றுக்கு மேல் பல மனைவிகளை மணந்து கொள்வதற்கு கூட அனுமதிக்கப்பட்டிருக்குது. நல்ல மனைவியின் துணை கர்ம வாழ்க்கைக்கு, அரசியலுக்கு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. ஆகையினால் பிரியாவர்த மன்னனும் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக தன் மனைவி பரிஷ்மதியை நன்கு பயன்படுத்தி கொண்டார். அவள் தன்னை ஆடை அணிகளால் அலங்கரித்துக் கொள்வதனாலும் இனிமையாக பார்த்தல், புன்னகைத்தல் போன்ற பெண் தன்மைகளாலும் அவரை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பதில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவளாக இருந்தார். மகாராணி பரிஷ்மதி பிரியாவிரத மன்னனை எப்பொழுதும் மிகவும் உற்சாகமுடையவராக வைத்திருந்தார். அதனால் அவர் தனது அரசாங்க கடமைகளை நன்கு நிறைவேற்ற முடிந்தது. ஸோ ஏன்னா எமோஷனல் வந்து பெண்ணுக்கு, ஆனா இவங்களுக்கு ஈகோ இல்லையா? ஆண்களுக்குன்னு வரும்பொழுது அவங்களுடைய ஹார்மோன்ஸ் கூட அப்படிதான் இருக்கிறது. ஸோ அவங்களுடைய அந்த வீரம் இதெல்லாம் வெளிப்படுறது அந்த குணாதிசயத்தினாலதான். அப்படி இருக்கும் பட்சத்துல ஸோ அந்த குணாதிசயத்தினால வந்து அதை வந்து அவங்கள வந்து அப்படியே அவங்க செய்யக்கூடிய செயல்களை வந்து பக்குவமா எடுத்துட்டு போகிறதுக்கு வந்து பெண்ணுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பா தேவை. ஒரு ஆணுக்கு எப்பவுமே பெண்ணுடைய சப்போர்ட், ஒரு குடும்பஸ்தனா இருக்கும் பொழுது பெண்ணுடைய சப்போர்ட் தேவை. வீட்டுல வந்து அதாவது சென்டர் பாயிண்ட் அப்படின்னாங்க, அச்சாணின்னா யாருன்னா பெண் தான் இல்லையா? எல்லா பந்தங்களையுமே, கணவன், பிள்ளைகள் இல்லையா, மற்ற பிற உறவு முறைகள் அனைத்தையுமே வந்து ஒன்று போல எடுத்துட்டு போகக்கூடிய மனப்பக்குவத்தை வந்து பெண்ணால பண்ண முடியும். அதையுமே செய்யாம இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் பெண்ணால செய்ய முடியும். ரெண்டுமே பண்ணலாம். மெஜாரிட்டி பாத்தீங்கன்னாக்கா அந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய ஆணிவேர் வந்து பெண் தான். ஓகே, பெண் இல்லை என்றால் அன்றைக்கு அந்த வீட்டுல வந்து எல்லாமே வந்து ஒரு டயத்துக்கு நடக்காது, எதுவுமே வந்து நடந்த மாதிரி இருக்காது. ஏதோ ஒரு வீட்டுல ஏதோ இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த பெண்ணுடைய அந்த இடத்துல இல்லாத ஒரு தன்மையே வந்து அவ்வாறு ஏற்படுத்தி கொடுக்கும். உண்டா இல்லையா? நம்ம வீட்டுல எல்லாருக்குமே நம்முடைய அதாவது நம்ம வீட்டுல இந்த பிரபுவுக்கும் சரி, பிள்ளைங்களுக்கும் சரி, நாம இல்லைன்னா ஐயோ அம்மா இல்லையன்ற வருத்தம், மனைவி இல்லையன்ற வருத்தம். அது ஒரு சுபமான விஷயங்களுக்கு தான் நம்ம போயிருப்போம். ஆனா அதுவுமே வந்து அந்த சுபம் இருக்கக்கூடிய விஷயத்தை விட இவங்க நம்ம இல்லாத ஒரு குறையதான் அவங்க பெருசா உட்காந்து கருதி கொண்டு உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா? சோ இது நம்ம எல்லார் வீட்லயுமே நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஸோ பெண்ணுடைய முக்கியத்துவம் இதுல இருந்து நாம அவளாலதான் அந்த ஒரு குடும்பத்தை வந்து கட்டுக்கோப்பாக எடுத்துட்டு போக முடியும். அதனால் அவள் தனது அரசாங்க கடமைகளை நன்கு நிறைவேற்ற முடிந்தது. இஸ்லோகத்தில் இவ என்னும் வார்த்தை இருமுறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இது பிரியாவிரத மன்னன் மனைவிக்கு அடங்கிய கணவன் போன்றே செயல்பட்டார் என்றும், அதனால் அவர் மனித பொறுப்பு உணர்வினை இழந்தவர் போல காணப்பட்டார் என்றும் குறிப்பிடப்படுகிறது. அப்படின்னா பெண்ணுக்கு அடங்கியவராக வெளிப்புறத்துல கண்டு, அதாவது பாக்குறதுக்கு அப்படி தோன்றினாலும், ஆனால் அவர் உள்ளுக்குள்ள அவருடைய செயல்பாடுகளை வந்து பக்குவமாக செயல்படுத்தினார். இவ்வாறு செயல்பட முடியும். இது நிறைய இடங்கள்ல நடக்கிறது உண்டு. கணவன் விட்டு கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து எல்லாத்தையுமே நம்ம ஜெனரலைஸ் பண்ணிட முடியாது. சில விஷயங்களை அவங்க கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பிரகாரம் நடக்கவே மாட்டாங்க. ஆனா நமக்கு ஒரு எண்ணம், நம்ம சொன்னா கேட்டுருவாரு அவரு அப்படின்னு ஒரு நினைப்பு கண்டிப்பா உண்டு. உண்டா இல்லையா? கண்டிப்பாக உண்டு. சோ எல்லா விஷயத்திலுமே கேட்க மாட்டாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அவர் மனைவிக்கு அடங்கிய கர்மி மனைவி போல காட்சியளித்த போதிலும் அவர் ஆன்மாவின் நிலையினை முற்றிலுமே உணர்ந்தே இருந்தார். அவருக்கு தெரியும் எது பந்தப்படுத்தும், எது வந்து விடுதலை கொடுக்கும், எவ்வாறு ஒரு செயலை செயல்படுத்தணும். இதெல்லாமே இந்த இன்டெலிஜென்ஸ் லெவல் வந்து ஹையரா இருக்கிறவங்களுக்கு வந்து வரக்கூடியது இல்லையா? ஸோ அதாவது மனிஷினா அப்படின்னு ஒரு பதம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, நேற்று எக்ஸாம் படிச்சதுனால வந்து நான் சொல்றதுக்கு எனக்கு உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க அந்த செகண்ட் கேண்டோல 4வது சாப்டர்ல ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே வரும், மனிஷினா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உயர்ந்த எண்ணத்தை கொண்டவர்கள் இல்லையா? அதாவது உயர்வான நோக்கத்திற்காக செயல்படுபவர்கள் இல்லையா? அப்படி தாட்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிந்திக்கக்கூடிய திறனை பெற்றவர்.
நம்ம 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி படிச்சோம் இல்லையா? அனாவசியமாக சுக்கிலத்தை வெளியேற்றுபவர்கள், அதுல இருக்கக்கூடிய தாது பொருட்கள் வந்து இந்த புத்தி கூர்மையை வந்து அதிகரிக்கிறதுக்கும் இல்லை நிலைப்படுத்திக்கிறதுக்கும் உபயோகமா இருக்குன்ட்டு. ஸோ யார் ஒருத்தர் வந்து இந்த விஷயங்களை வந்து கட்டுக்கோப்பாக இருக்காங்களோ அவங்களுடைய புத்தி கூர்மை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு குடும்ப கிரகஸ்தன் வந்து அந்த குடும்பத்தை வந்து நல் மார்க்கத்தில் எடுத்து செல்வான். அங்கே வந்து சங்கடங்கள் என்பதே இருக்காது. பிள்ளைகளுக்கு ஒரு நல் மார்க்கம், மனைவிக்கு வேண்டியதெல்லாம் வந்து கரெக்டான விதத்துல இருந்து எடுத்துட்டு போகிறது, அனலைஸ் பண்றது. இந்த அனாலிசிஸ் பார்ட்டே வந்து நாம கண்டிப்பா இருக்கணும். மனிதனாக பிறந்த பிறகு நாம ஆலோசிக்கும் தன்மை வந்து கண்டிப்பா செய்யணும். இல்லைன்னா மனைவி சொன்னதையே வந்து வேதவாக எடுத்துட்டு பிளைண்டா பண்ணக்கூடாது. அவள் எதற்காக அதை சொல்கின்றாள் என்பதை நாமளும் வந்து அதை யோசிக்கணும். அது அவ சொல்றதும் நம்மளுடைய ஆலோசனைக்கும் கரெக்டா டேலியானா நம்ம எடுத்துட்டு போகணும். ஸோ இல்லைன்னா நாம அவங்களுக்கு எடுத்துரைச்சு இது இப்படி போனா அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு எடுத்துரைச்சு அவங்களையுமே வந்து அதை ஏதாவது அவங்களுமே வந்து ஆலோசிக்கக்கூடிய திறனுக்கு நம்ம எடுத்துட்டு போகணும். அப்ப அந்த இடத்துல சண்டை சச்சரவுகளே இருக்காது, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வரும். இந்த இடத்துலதான் நம்ம எல்லாருக்குமே பொறுமை என்பது இல்லாம போறதே. அந்த பொறுமை எதனால வரும்னாக்கா நமக்கு பக்தி கொள்றதால தான் வரும். எவ்ரிதிங் இஸ் இன்டர் ரிலேட்டட். திதிக்ஷா இல்லையா? ஸோ பேஷன்ஸ் வந்து எதனால வரும்? நம்ம பக்தியில போகும் பொழுதுதான் அடுத்தவர்களை வந்து புரிந்து கொள்றதுக்கான முயற்சியே நம்ம செய்வோம். பக்தி இல்லாம போனாக்கா அதற்கான ஒரு விசிபிலிட்டி, அதாவது ஒரு கண்ணோக்கே இருக்காது நமக்கு அதன் மீது, அந்த ஒரு பாதை மீதே இருக்காது நமக்கு. நாம சொல்றதுதான் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நாம அடுத்தவங்களுக்கு வந்து திணிக்க ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ அது தவறு இல்லையா? பிரியாவர்த மன்னன் இவ்வாறு இப்பிரபஞ்சத்தினை 11 அற்புதங்கள் ஆட்சி புரிந்தார். ஓர் அற்புதம், ஓகே, அற்புதம் என்பது இத்தனை வருடங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா 100 கோடி. ஓகே, 100 லட்சம் அப்படின்னா அது வந்து 10 கோடியா 100 கோடியா வந்தது. 1 லட்சம் 10 லட்சம் 100 லட்சமா 100 லட்சம் வருடங்கள். ஓகே, 100 லட்சம் வருடங்கள் வந்து ஆட்சி புரிந்தார் பிரியாவிரத மன்னர் இப்பிரபஞ்சத்தினை. இது போல 11 அற்புத வருடங்கள்னா இன்று 11 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, அத்தனை வருடங்கள் அவர் ஆட்சி பண்ணதா சொல்லப்பட்டிருக்கு. யாவத் அவவாஷ்யதி சூர கிரிம் அனு பரிக்ரமான் பகவான் ஆதித்யோ வசுதாதவம் ஆர்தேனைவ பிரதபதி அர்த்தேனாவக்ஷ்யாயதி ததாஹி பகவத் உபாசனோபதி பசிதாதி புருஷ பிராபாவஸ்தத் அனபிநந்தன் சமஜ்ஞவேன ரதேன ஜோதிர்மயேன ரஜனி அபிதினம் கரிஷ்யாமீதி சப்தக்ருத வஸ்தரீனம் அனுவர்ய கிரமாத் த்விதீய இவ பதங்கஹ. பிரியாவர்த மன்னன் இப்பிரபஞ்சத்தினை நன்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது மிகவும் சக்தி மிக்க சூரிய தேவன் சுற்றில் ஒரு முறை அவர் மிகுந்த அதிருப்தி அடைந்தார். அப்படின்னா அதாவது எல்லா இடத்துலயும் நம்ம இந்த பிளானட்டோரியம் பாக்குறோம் இல்லையா? அதுல பார்க்கும் பொழுது சென்டர் பாயிண்ட்ல தான், அந்த பிவட்ல தான் சூரியனுடைய இது கதிர்கள் இந்த 14 லோகத்தின் மீதுமே விழும். ஓகே, ஸோ அப்படி ஒரு நிலையில இருக்கும் பொழுது இந்த சூரியன் வந்து சென்டர்ல இருந்தாலும் அவனை சுற்றி அநேக கோள்கள் வந்து பிளானட்ஸ் எல்லாமே சுத்தின்ண்டே இருக்கு. ஸோ ஆனா ஒரு புறத்துல வந்து ஒரு முறை வந்து ஒளி மங்கியதாக காணப்பட்டதுன்னு இந்த இடத்துல வந்து பிரியாவிரத மன்னன் வந்து பார்க்கிறார். ஸோ மிகவும் சக்தி மிக்க சூரிய தேவனின் சுற்றில் ஒரு முறை மிகுந்த அதிருப்தி அடைந்து, அது தன்னையே சுற்றுகிறது இல்லையா? தனது ரதத்தில் அவர் சுமேரு மலையினை சுற்றி வந்த பொழுது, இதை நம்ம பின்னாடி இந்த காண்டத்திலே படிப்போம். ஸோ 5ஆம் காண்டத்துல நம்ம பிளானட்டோரியம் முழுவதுமே படிப்போம். எல்லா உலகங்களும் எப்படியெல்லாம் வந்து இருக்குன்றத வந்து ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் மூலியமா அதுக்கான அதிதேவதைகள் யாரு, அவங்களுடைய பிரார்த்தனைகள் பகவானுக்கு எவ்வாறு அவர்கள் சமர்ப்பிக்கிறார்கள், இப்படி எல்லாத்தையுமே நம்ம இந்த காண்டத்துல படிப்போம். ஓகே, இது வரைக்கும் நம்ம படிச்சது எல்லாமே டிஃபரெண்ட் இல்லையா? ஸோ ஆனா இனிமே படிக்க போறது வந்து இந்த உலகம் எப்படி இருக்கிறது அப்படிங்கறது எல்லாமே நம்ம படிக்க போறோம். அந்தந்த உலகங்கள்ல எந்த மாதிரியான ஜீவன்கள் வந்து வாழ்கிறார்கள், படைக்கப்படுகிறார்கள் என்பதெல்லாம் ரொம்ப அழகா படிப்போம் நம்ம. ஸோ அதனால கண்டினியூஸா கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, மேலும் ஆயினும்
சூரிய தேவன் தன்னை சுற்றியுள்ள கிரகங்களை எல்லாம் ஒளிமயமாக்கி அவர்கிட்ட இருந்தா எல்லா ஒளியுமே இந்த பௌதிக உலகத்துல கிடைக்கும். தட் இஸ் த ஒன்லி சோர்ஸ். ஓகே, மேல வந்து சுயமான திரிபாதத்துல வந்து பகவான் வந்து எப்பொழுதுமே வந்து சுய ஒளி பெற்றது. நமக்கு இங்க எலக்ட்ரிசிட்டி தேவை இல்லையா? சாயங்காலம் ஆனா எலக்ட்ரிசிட்டி தேவை, பகல்ல வந்து சூரியனுடைய பிரகாசம் தேவை. ரெண்டு இருக்கணும். எல்லாமே நம்ம வந்து ஒன்னு இயற்கை ஒன்னு செயற்கை இல்லையா? ஆயினும் சூரியன் மலையின் வடக்கு பகுதியில் இருந்த பொழுது அவன் தென்பகுதி ஒளிமங்கி இருந்ததாக இருந்தது, வடபகுதி ஒளி குறைந்திருந்தது. பிரியாவரத மன்னனுக்கு இது பிடிக்கவில்லை. அதாவது இந்த பக்கம் சவுத் வரும்பொழுது நார்த்ல கிடையாது, நார்த் வரும்போது சவுத்ல பிரகாசம் இல்லை என்பதை வந்து சொல்றார். அதனால் பிரபஞ்சத்தில் இரவில் கூட பகல் ஒளி இருக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். சோ அவர் தீர்மானித்து அவருடைய ரதம் எப்படி இருந்ததுனாக்கா சூரியனுடைய அந்த அந்த இது வந்து இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் சூரிய தேவனின் கோலப்பாதையில் ஒரு ஒளிமிக்க ரதத்தில் சுற்றி வந்து தன்னுடைய எண்ணத்தினை நிறைவேற்றி கொண்டார். சோ அந்த பகுதியுமே பிரகாசத்தை கொடுக்கணும்னு நினைச்சு செய்தாராம். அவரால் இத்தகு வியக்கத்தக்க சாதனைகள் செய்யணும்னா எந்த அளவுக்கு அவர்கிட்ட வந்து ஒரு பக்தனிடத்துல வந்து இந்த அஷ்ட சித்திகள் தானாகவே அமையும். ஆனால் பக்தன் அதை பத்தி பொருட்படுத்தவே மாட்டான். ஓகே, சோ யோகி மட்டும்தான் அந்த அஷ்ட சித்திகளை பற்றி பார்ப்பான். அனிமா லகிமா இதெல்லாமே வந்து அவன் பார்க்கறது. இந்த யம நியமங்களை எல்லாம் பரிபாலிச்சு செய்யக்கூடியவன் யோகி இல்லையா? அவன் வந்து அஷ்ட சித்திகளை உபயோகப்படுத்துவான். ஆனால் பக்தர்களுக்கு இந்த குவாலிட்டிஸ் இருந்தாலும் பக்தர்கள் அதை பற்றி பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதையும் காட்டிலும் மேன்மையான பக்தியில வந்து தங்களை வந்து ஈடுபடுத்தி கொள்வார்கள். ஓகே, அவரால் இத்தகு வியக்கத்தக்க சாதனைகள் எல்லாம் செய்ய முடிஞ்சது. ஏனென்றால் அவர் முழுமுதற் கடவுளை வழிபட்டதினால் அவர் மிகுந்த ஆற்றலுடன் விளங்கினார். சோ இந்த ஒரு வரியை நம்ம மைண்ட் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். சோ நாம் இறைவனை வணங்கும் பொழுது நமக்கு தேவையான சக்தி என்பது நமக்கு கிடைக்க பெறுகிறது. ஓகே, சோ அதை நாம கொண்டு இங்கே வாழும் காலம் வரைக்குமே பகவானை வந்து தொண்டு செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. ஓகே, எப்படி நம்ம செயல்படனா பக்தியை நம்ம பக்குவப்படுத்தணும். ஓகே, செய்யக்கூடிய டிவோஷனல் சர்வீஸ் வந்து நாம பக்குவமா செய்யணும். அப்போ நாம வந்து இறைவனை உணரக்கூடியதற்கும் நமக்கு தேவையான ஆற்றல் எல்லாமே வந்து அந்த தெய்வீக ஆற்றல் வந்து நமக்கும் வந்து கிடைக்கப்பெறும். ஆனா அவருடைய ஆற்றலோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஓகே, நமது விபு நமது அணு அவரது விபு. அதனால அவர் அளவிட முடியாது. நமது வந்து ரொம்ப 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 மைன்யூட். ஓகே, இன்ஃபினிட்டிசிமல், அவரது இன்ஃபைனைட். ஓகே, வங்காளத்தில் ஒருவன் மிகவும் சக்தி உடையவன் எண்ணில், இது வந்து வங்காள தேசத்துல இப்ப நம்ம தமிழ்ல கூட ஏதோ ப்ராவப் இல்ல சொல்றோம் இல்லையா? சோ நன்மையும் தீமையும் பிறர் தரவாரா எக்ஸாம்பிள். அது போல வங்காளத்துல வந்து ஒருத்தர் சக்தியா இருந்தா ராத்திரியை வந்து பகலாக்கிடுவான், பகலை வந்து ராத்திரி ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அக்கூற்று உண்மை என்பதனை பிரியாவர்தன் வந்து இந்த ரதத்தை ஏறி போய் சுற்றி வந்ததுனால தெரிய வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. முழுமுதற் கடவுளை வணங்கியதால் அவர் எத்துணை சக்தியுடையவராக விளங்கினார் என்பதை அவரது செயலிலே எடுத்து காட்டின பகவான் கிருஷ்ணர் யோகேஸ்வரர் இல்லையா? யோக சித்தனைகளின் சித்திகளின் நாயகர். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ண எத்திர பாத்ரோத நுர்த்தர இல்லையா? சோ அந்த ஸ்லோகத்துல அதாவது எங்கெல்லாம் யோகங்களுடைய இறைவனான ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கிறாரோ இல்லையா, சிறந்த வில்லாளனான அர்ஜுனர் போன்றவர்கள் இருக்கிறார்களோ அங்கே அதாவது செல்வமும் இல்லையா, நியாயமும் வலிமையும் இதெல்லாமே அசாதாரண வலிமையும் இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் என்று யார் சொல்றது? ஆக்சுவலி சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரனுக்கு எடுத்துரைப்பார் இல்லையா? அந்த ஸ்லோகம் தான் இது. ஓகே, வெற்றி நல்ல அதிர்ஷ்டம் போன்ற எல்லா செல்வங்கள் இருக்கும் என்று கீதை குறிப்பிடுகிறது. பக்தி தொண்டு மிகவும் சக்தி உடையதாகும், பவர்ஃபுல். அதனுடைய சக்தியை பற்றி நம்ம யோசிக்காம பக்தியை மட்டும் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா சக்தி தானாகவே நமக்கு பெருகும். ஒரு பக்தன் தான் நினைத்ததை அடையும் பொழுது அது அவனுடைய சொந்த யோக சித்திகளால் கிடைப்பது கிடையாது. 100% யோக சித்திகள் வந்து வழங்கப்படுவது பகவானால். ஓகே, நம்ம செய்யக்கூடிய வாழ்க்கையினால நம்ம அந்த யோக சித்திகளை அடைகின்றோம். அந்த யோக சித்திகள் செயல்படுகின்றது என்றால் அது இறைவனுடைய ஆற்றலால் செயல்படுகிறது. நாம கூட இங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் சாதாரணமான இந்த பௌதிக தளத்திலிருந்து இறைவனுடைய அனுகிரகத்தால அதாவது ஆசீர்வாதத்தால நம்ம செயல்பட்டு இருக்கோம். ஓகே, நிமித்த மாத்திரம் செயல்பட்டு இருக்கோம். அதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அவரது கருணையினால் ஒரு பக்தன் ஆற்றல் மிக்க விஞ்ஞானியின் அளவிற்கு கூட எட்ட முடியாத, கற்பனைக்கு எட்டாத அதிசயங்களை செய்து காட்டுகிறார். இன்டெலிஜென்ஸ் கூட பகவானுடையதுதான். ஒரு சயின்டிபிக் ரிசர்ச்ல வந்து மூளை வேலை செஞ்சு அதை ரீசர்ச் பண்ணி அதுல ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த புத்தி கூர்மையிலுமே பகவான் தான் அமைந்திருக்கிறார். ஸோ இன்டெலிஜென்ஸும் அவர்கிட்ட தான் வருது. மனதையும் நாம வந்து பக்குவப்படுத்துறதுக்கான அந்த மார்க்கமும் அவர்கிட்ட தான் வருது. அதற்கேற்றவாறு புலன்கள் பக்குவப்படுத்துறதுக்குமே ஆன அந்த கருணையும் அவர்கிட்ட தான் வருது.
எவ்ரிதிங் நம்ம ஒரு க்ஷணமுமே இறைவனுடைய கருணையால தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை நாம உணரணும் எவ்ரி ஸ்டெப். ஓகே, இதை நம்ம அர்ஜுனனுடைய பாஸ்ட் டைம்ல கூட நம்ம பார்க்கலாம் இல்லையா? சோ பகவான் இந்த பிரபஞ்சத்தை விட்டு நீங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அர்ஜுனன் வந்து பௌருஷா இருந்தான் அப்படின்னு நம்ம எல்லா இடத்துலயுமே படிக்கிறோம் இல்லையா? அதே பகவான் இந்த பிரபஞ்சத்தை விட்டு நீங்கி கோலோகத்திற்கு சென்ற பிறகு அவனிடம் இருந்த அனைத்து ஆற்றல்களும் இறைவனால் வழங்கப்பட்ட அனைத்துமே பகவான் எடுத்துறார். ஸ்பெஷல் பவர்ஸ் எதுவுமே இருக்கிறது கிடையாது. ஒரு சாதாரண ஒரு மனிதனை போலத்தான் வந்து அர்ஜுனர் ஆகிறார். அதனால்தான் அங்க இருக்கு அந்த அரசியர்களை வந்து அவரால் வந்து காப்பாற்ற முடியவில்லை. இது ஒரு புறம் இருந்தாலும் அது இறைவனுடைய ஏற்பாடு. அவங்க எல்லாருமே கோலோகத்திற்கு அழைச்சிக்கணுன்றதுக்காக பகவான் செய்த ஏற்பாடு, அது வேறு. ஆனா ஒருத்தன் வந்து அந்த ஸ்பெஷல் பவர்ஸ் எம்பவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பகவானுடைய கிருபையால் ஒரு சக்தி வந்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றனா அது இந்த பிரபஞ்சத்திற்கு வந்து அதை நாம வழங்கணுன்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இந்த பிரவோச்சன் பண்றவங்க இல்லையா, எக்ஸாம்பிள் இதே எடுத்துக்கலாம். இந்த பிரவோச்சன் பண்றதுக்கான அந்த சக்தி வந்து இறைவனால் வழங்கப்படுகிறது. அவர்கள் பிரவோச்சனம் பண்றவங்களுக்கு எதுவுமே கிரெடிட் கிடையாது. அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். பகவான் பேச வைப்பார், அவ்வளவுதான். அதனுடைய பலன்கள் அனைத்துமே வந்து இறைவனுக்கு சார்ந்தது, நமது கிடையாது. நம்ம வெறும் நிமித்திரமாக இந்த எந்திரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆன்மா இல்லையா? இதனுடைய புத்தி எவ்வாறு எடுத்துரைக்கணும்ன்ற புத்தியும் அவருடைய அனுகிரகத்தால் செயல்படுகிறது. சோ இதை நாம நன்னா புரிஞ்சுக்கணும். அதனால்தான் இந்த ஸ்லோகம் இல்லையா, மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத் கிருபாதம் அகம் வந்தே பரமானந்த மாதவம் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய ஈஸ்வரம். எதுக்கு சொல்றோம்? பரமானந்த மாதவம் இல்லையா, அவருடைய பேரானந்தம் கொண்ட மாதவர், அவருடைய கருணையால நமக்கு இது கிடைக்கணும். எத் கிருபா தம் தம் அகம் வந்தே இல்லையா, எனக்கு அந்த கிருபை, நான் ஒரு சிறந்த பேச்சாளர் ஆகணும், சிறந்த உபன்யாசர் ஆகணும் அப்படிங்கிறத அந்த ஸ்லோகத்தையே நம்ம அந்த இடத்துல சமர்ப்பிக்கிறோம் இல்லையா? சோ இறைவனுடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் பேச வைக்கும். நம்மளை பேச வைக்கிறது அவர் தான். ஸோ நாம எதுவுமே இதுல கிரெடிட் எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி நீங்க ஸ்ரவணம் கூட வந்து நன்னா ஸ்ரவணம் கேட்கணும்னா, பகவானே நான் இந்த ஸ்ரவணத்தை நன்னா பண்ணணும், நல்ல மனசுல வந்து பதியிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை கேட்டுட்டு உட்கார்ந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ, வெதத்தை நம்ம பேச்சாளர் வந்து ரொம்ப வல்லமையா பேசுறாரோ இல்லையோ, ஆனா உங்களுக்கு அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில வந்து அடிமட்டத்துல போய் வந்து நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி கொடுக்கும். ஓகே, சோ இது எல்லாமே இது ஒரேட்டருடைய, அதாவது பேச்சாளருடைய திறன் கிடையாது, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கிருபை. சோ அதை நாம் ஒவ்வொரு க்ஷணத்திலையுமே நாம உணர ஆரம்பிக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கையில வந்து ஸோ வீல் நோ த வேல்யூ ஆஃப் த, அதாவது இறைவனுடைய கிருபை எந்த மட்டுக்கு மதிப்புடையது, இறைவன் இல்லாமல் நாம கிடையாதுன்றத வந்து புரிந்துக்கிற அளவுக்கு நமக்கு அந்த வாய்ப்பு வந்து பகவான் கொடுப்பார். நாம் எந்த அளவுக்கு அவர் மீது நம்பிக்கை கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இதெல்லாம் உணர்றதுக்கான மார்க்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இது உண்மை, சத்தியமான வாக்கு. இதெல்லாமே நிறைய இடங்கள்ல வந்து நாமளும் படிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ கேட்டுட்டும் இருக்கோம். நம்ம இன்னொன்னு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிரவச்சன்கள் எல்லாம் கேட்கும் பொழுது நல்ல சீனியர் டிவோட்டிஸ்னுடைய பிரவச்சன்ஸ் நம்ம கேட்கணும். ஏன்னா அவங்க எல்லாமே உள்ளதை உணர்ந்தவர்கள் இல்லையா? இப்ப நாம எல்லாருமே வந்து நம்ம லெவல்ல இருக்கிறவங்க சொல்றது வந்து படிச்சு அதை புரிஞ்சு சொல்றது ஓகே. ஆனா அதே ஒரு சீனியர் டிவோட்டி, ஸ்ரீல பிரபுபாதர் இல்லையா, கோபால் கிருஷ்ண மகாராஜ், தமிழ் கிருஷ்ண மகாராஜ் இல்லையா, ஸோ ராதாநாத் சுவாமி, நம்ம குரு மகாராஜ், இவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் நம்ம கேட்கும் பொழுது வந்து நமக்கு வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு படிப்பினை, ஓகே, நல்ல ஒரு தெளிவு, இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து சுதந்திரம் பெற்ற ஆத்மாக்கள் தான். அவர்கள் உடல் தளத்திலிருந்து பேசப்படுவது கிடையாது இல்லையா? நேத்து ராதாநாத் சுவாமியோட ஒன் ஆஃப் த லெக்சர்ஸ் கேட்டுட்டு இருந்தேன் நான். இட் வாஸ் வெரி வண்டர்ஃபுல் ஆக்சுவலி. த வே அவருடைய பேச்சு இதெல்லாமே வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம், அதாவது ரெஸ்பெக்ட் டு எவ்ரி ஒன், அதாவது மரியாதை என்பது எல்லோருக்கும் வழங்க வேண்டிய வேண்டும். இந்த இதை வந்து கான்செப்ட் வந்து அவர் அந்த ஸ்லோகத்துல இருந்து எடுத்து சொன்னார். அதாவது 6வது காண்டம் 14வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகம். ஓகே, ரொம்ப அற்புதமான விளக்கம் அவரது. ஸோ அதை கேட்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் கேட்கணும்னு தோணுச்சு. ஸோ தட்ஸ் ஹவ். ஏன்னா இறைவன் அவர்களுடைய நாவில் வந்து அமர்ந்து விடுகிறார், அவங்களுடைய சமர்ப்பணம் அவ்வாறு இருக்கிறது. ஓகே, தே ஹவ் டேக்கன் த சேவா இன் சச் அ மீ. ஸோ நாம் எல்லாரும் கூட சேவையில நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அவ்வளவுமே நமக்கு வந்து தூய்மைப்படுத்தப்படுவோம். நிறைய பேர் சேவைக்கு நம்ம பேர் கொடுக்குறோம், ஆனா
சேவையில வந்து நம்ம ஃபுல் ஃபிளெட்ஜா வந்து கலந்துக்கிறது கிடையாது. அதனால நாம கண்டிப்பாக வந்து சேவையில கலந்துக்கும் பொழுது முழு மனதோட நம்ம நம்ம அதை பத்தி நினைக்கலனாலும், ஆனா நம்ம மனசை எடுத்துட்டு போய் முழு மனதோட சமர்ப்பிக்கணும்ன்ற அந்த ஜென்ரலி நமக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறத நம்ம விட்டுருப்போம் எப்பயோ. ஆனா எதுவுமே இல்லாத ஒரு பிளாங்கான நிலையில கூட நம்ம செயல்படும் இல்லையா? பிளாங்கா இருக்க வேண்டாம். இறைவனுக்கு வந்து இதை செய்யறதுக்கான பிராப்தத்தை கொடுத்திருக்கக்கூடிய இறைவனுடைய கருணை வேண்டும். இதை நல்ல முறையில வந்து எடுத்துரைக்கணும், நல்ல முறையில இதை வந்து கேட்கணும். ஓகே, ஸ்ரவணம் கீர்த்தனம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ரவணம் இல்லாம நம்ம வந்து நம்முடைய இருப்பை தூய்மைப்படுத்த முடியாது. ஓகே, சோ இதை நாம் நன்னா புரிஞ்சுக்கணும். இஸ்லோகத்தின் படி சூரியன் சுற்றுகிறது என்பது தெளிவு. நவீன விண்வெளி வல்லுநர்களின் கூற்றின்படி சூரிய மண்டலத்தினால் சூழப்படும் சூரியன் ஒரே இடத்துல நிலையாக இருக்கிறது. நமக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. சென்டர்ல சூரியன் சுத்துறதே கிடையாதுன்ட்டு. ஆனா சூரியனும் தன்னையே சுற்றி கொள்கிறான் என்பதை வந்து இந்த இடத்துல பாக்குறோம். அது தன்னுடைய கோலப்பாதையில் சுற்றி வருகிறது என்று தெரிகிறது. இவ்வுண்மை பிரம்ம சமீதையில் 52வது ஸ்லோகத்துல வந்து சொல்லப்பட்ட எஷ்யான்யனன்ய பிரமதி சம்பிருத கால சக்கர இல்லையா? சூரியன் முழுமுதற் கடவுளின் கட்டளையின்படி தன்னுடைய கோலப்பாதையில் இணைந்து சுற்றி கொண்டிருக்கிறார். ஜோதிர் வேதத்தின் படி, அதாவது சுமேரு மலையின் வடபகுதியில் 6 மாதங்களும் தென்பகுதியில் 6 மாதங்களும் சுற்றி கொண்டிருக்கின்றார். இப்படி போய் இப்படி நம்ம கூட பாக்குறோம் இல்லையா? அந்த இது வரும் கிருஷ்ணா தட்சிணாயனம் அண்ட் உத்திராயணம் இல்லையா? பார்ப்போம்ல. இப்போ நம்ம ஜனவரியில வரும்போது உத்தராயணம் வந்து வரும், அதுக்கப்புறம் வந்து தட்சிணாயனம் வரும். எப்போ நம்ம அந்த ஆகஸ்ட் மாசம் அப்போ வரும்பொழுது தட்சிணாயனத்தை நோக்கி செல்லும். அதுதான் சொல்லப்படுகிறது. ஸோ இப்பூமி, அதாவது இது நம்ம இந்த இதுக்கான புக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டயக்ராம் இருக்கு. அதை நான் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் பிளானட்டோரியம் இது வரும்போது உங்களுக்கு ஷேர் பண்றேன் நான். ஓகே, ஸோ அது வரைக்கும் நீங்க இதை எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும் கேட்டுக்கோங்க. வடபகுதியில் கோடை காலம் எனில் தென்பகுதியில் வந்து குளிர்காலம் என்பது அவரது அனுபவ உண்மையா நமது இல்லையா? இப்ப தென்ல தான் இருக்கு இல்லையா? இப்ப இருக்கிறது வந்து இந்த தட்சிணாயனத்துல தான் உட்கார்ந்துருக்கோம் நம்ம. குளிர்காலம் தான். எஸ், அதாவது இந்த சங்கராந்தி வரும்பொழுதுதான் வந்து இந்த பொங்கல் வரும்பொழுது தை மாசத்துலதான் வந்து தை டு ஆடி வரைக்கும் ஆமா, ஆடி டு தை வந்து நமக்கு வந்து ஆடில இருந்து தை வரைக்குமே வந்து, அதாவது மார்கழி முடிகிற வரைக்குமே வந்து தட்சிணாயனம். ஓகே, நவீன பௌதிக விஞ்ஞானிகள் தம்மை சூரியனை பற்றி எல்லாம் தெரிந்தவர்களாக சில நேரங்களில் காட்டிக்கொள்கின்றனர். ஆயினும் இவர்கள் பிரியாவர்த மன்னனை போல 2வது சூரியனை படைக்கும் ஆற்றல் இல்லாதவங்க. அப்படின்னா அவருடைய ஒளிமிக்க அந்த ரதம் வந்து இன்னொரு சூரியனுடைய அதாவது சூரியனுக்கு சமமாக இருந்தது என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அதனுடைய பிரகாசம், சூரியன் வந்து வடக்குல இருந்த தெற்குல வந்து அவர் சுற்றி வரும்பொழுது வந்து அந்த பிரகாசம் வந்து நிலை பெற்றது. அதே மாதிரி அவர் தட்சிணத்துல இருக்கும்போது உத்திரத்திலுமே வந்து அந்த பிரகாசம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. சோ மகாராஜா பிரியவர்தன் தனது சக்தினால் சூரியனை போன்று ஒளிமிக்க ஒரு ரதத்தினை படைத்த போதிலும் சூரியனுடன் போட்டி போட என்ற எண்ணம் அவரிடம் சிறிதும் கிடையாது. ஆனா அவருடைய நோக்கம் என்ன? பிரகாசத்தை ஏற்படுத்தும். இருளை அவர் விரும்பவில்லை இல்லையா? ஞானத்தில் நிலை பெற்றவர் எப்பொழுதுமே பிரகாசத்தை விரும்புவார் இல்லையா? சோ அஜ்ஞானத்தில் இருப்பவங்க தான் வந்து எப்பவுமே எல்லாத்தையுமே கர்டன்ஸ் மூடிட்டு உள்ள உட்காந்துட்டு எல்லாத்தையும் மூடிட்டு உட்காந்து டிவி பார்க்கலாம் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு நிலை அஜ்ஞானம். எவ்வளவு நம்ம பௌதிகத்துல லைத்திருக்கிறோமோ இந்த மாதிரி செயல்கள் எல்லாமே நம்ம இடத்துல உண்டு. ஒரு வைணவன் மற்றொரு வைணவனை வெல்ல வேண்டும் என்று எப்பொழுதுமே கருதுவது கிடையாது. உலக வாழ்வில் ஏராளமான நன்மைகளை அளிக்க வேண்டும் என்பதே அவரது நோக்கமாக இருந்தது. 100%. நமக்குள்ள பக்தர்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடுகளை வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் இல்லையா? ஒரு பக்தருடைய செயல்பாடு இன்னொரு பக்தருக்கு அட்ஜஸ்ட் ஆகுறது கிடையாது. அப்போ நாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு பக்தரிடத்துல இருக்கக்கூடிய மேன்மையான குணங்களை மட்டுமே நம்ம மனசுல வந்து பதிய வச்சுக்கணும். தேவையற்ற அவருடைய செயல்படும் தன்மைகளை எல்லாம் நம்ம தூரம் ஒதுக்கிடணும். அதுதான் நமக்கு வந்து கோபத்தையும் இல்லையா நம்முடைய எண்ண ஓட்டங்கள்ல வந்து அடிக்கடி நம்மளை வந்து சிதைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அதனால நாம நல்ல நல்ல விஷயங்களை மட்டும் மனசுல பதிய வைக்கிறதுக்கான மார்க்கத்தை நாம தேடிக்கணும். தேவையற்ற ஒருத்தரை வந்து நம்ம வந்து அவங்க என்ன மாதிரி நபர் என்று நாம வந்து அலசி ஆராயக்கூடாது. அதாவது ஜட்ஜ்மெண்டல் மோடுக்கு போகவே கூடாது. ஏன்னா ஜட்ஜ்மெண்டல் மோடு எவ்வளவு போறோமோ அவ்வளவுமே அடுத்தவங்களுடைய கர்மங்களோட நாம வந்து சம்பந்தப்படுகின்றோம். அவங்க வந்து ஒரு 4 மடங்கு அனுபவிச்சா நாம 2 மடங்காவது அனுபவிப்போம். நம்ம செய்யாத குற்றத்திற்காக அவங்க பாவங்களை பத்தி நினைச்சே நாம அவங்க பாவத்தை ஒரு பங்கு எடுத்துக்கணும்.
அதனால எப்பவுமே அடுத்தவங்களுடைய குறைகள், அடுத்தவங்களுடைய தவறுகள் இல்லையா, பாவங்கள், இதை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது. வி ஷுட் நெவர் கோ ஃபார் ஜட்ஜ்மெண்டல், நான் ஜட்ஜ்மெண்டலா இருக்கணும் அப்படிங்கிறது. அது இதெல்லாமே டிவைன் குவாலிட்டிஸ். இதை நம்ம கல்டிவேட் பண்ணிக்கணும். ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் பங்குனி சித்திரை மாதங்களில் மகாராஜா பிரியவர்தனின் ஒளிமிக்க சூரிய கதிர்கள் நிலவின் ஒளியை விட இன்பமளிப்பதாக இருக்கும் என்றும் அதுபோல ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் காலையிலும் மாலையிலும் இருப்பதை காட்டிலும் அச்சூரியன் அதிக வெம்மையினை அளிக்கும் என்றும் குறிப்பிடுகிறார். சுருக்கமாக மகாராஜா பிரியவர்தன் அளவற்ற ஆற்றல் உடையவர் என்பதும் அவரது சக்தியானது அவரது செயல்களின் மூலம் எல்லா திசைகளிலும் விரிந்திருந்தது என்பதை குறிப்பிடலாம். இதுதான் ஒரு பக்தனுடைய செயல்படும் திறன். ஓகே, ஸோ ஒரு நிமிஷம், நம்ம 31 தானே படிச்சோம் நம்ம. ஏவா உதத் ரத சரண நேமி கிருத பரிகாதாஸ்தே சப்த சிந்தவ ஆசய ஆசன்யா ஏவ கிருதாக சப்த புவோ விவாக. பிரியாவர்தன் தன்னுடைய ரதத்தினை சூரியனுக்கு பின்னால் ஊட்டிச் சென்ற பொழுது ரதத்தின் சக்கரங்கள் பதித்த தடங்களிலிருந்து 7 சமுத்திரங்கள் தோன்றின. அவை பூமண்டலத்தினை 7 தீவுகளாக, அதாவது அவர் அந்த மாதிரி அவர் சுத்தி வரும்பொழுது இந்த பூமண்டலத்தை 7 தீவுகளாக பிரித்தாராம். ஓகே, சில நேரங்களில் வான்வெளியில் உள்ள கிரகங்கள் தீவுகள் என்று அழைக்கப்படுகிறது. நட்சத்திரங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு சின்ன டிராப் மாதிரி இருக்கும், ஆனா அது உண்மையிலே அதுக்குன்னு ஸ்தலமே இருக்கும். ஓகே, கடல் நடுவே பல தீவுகள் இருப்பதை நாம் அறிவோம் இல்லையா, நிறைய ஐலாண்ட்ஸ். இப்போ நம்ம இது என்னது, இந்து மகா சமுத்திரமா இல்லை பே ஆஃப் பெங்கால் தானே இந்த பக்கம் வர்றது, ரைட் சைட்ல வர்றது. ஸோ கிழக்கு வந்து பே ஆஃப் பெங்கால் மாதாஜி. ஆமா, பே ஆஃப் பெங்கால்ல பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த லட்சத்தீவு, அந்தமான் நிக்காபோர் தீவுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஸோ அது போல தீவுகள் வந்து உண்டு. அது போல 14 உலகங்களுக்காக பிரிந்திருக்கும் பல்வேறு கிரகங்கள் ஆகாய கடலில் மிதக்கும் தீவுகளாகும் அப்படின்னு. இதெல்லாம் கூட இந்த பூமண்டலமே பாத்தீங்கன்னா மேல வந்து அப்படியே மிதந்துட்டு தான் இருக்கு. அதை நமக்கு அது தெரியாது, நம்மளாம் நினைக்கலாம் இதெல்லாம் ஸ்திரத்தன்மை அப்படின்ட்டு. உண்மையிலே இதெல்லாமே ஒரு கோளாக வந்து பகவானுடைய ஆற்றலால் வந்து ஒரு ஒரு நிலையில வந்து இருந்து கொண்டு சுழண்டு கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். ஓகே, பிரியாவர்தன் சூரியனுக்கு பின்னர் தன் ரதத்தினை ஓட்டிச் சென்ற பொழுது 7 பல்வேறு சமுத்திரங்களையும் உலகங்களையும் படைத்தார். இவையெல்லாம் சேர்ந்து பூமண்டலம் அல்லது பூலோகம் என்று அறியப்படுகிறது. காயத்ரி மந்திரத்துல படிக்கிறோம் இல்லையா, ஓம் பூர் புவசுவ இல்லையா, ஓம் பூர் புவ ஓம் பூர் புவசுவ ஓம் தத் சவிதுர் வரேன்யம் இல்லையா அப்படின்னு நம்ம ஓதுறோம். பூலோகத்திற்கு மேல் இருக்கிறது என்னது, புவர்லோகம் என்னது, கோஸ்ட்லி பிளானட் இல்லையா, அதற்கு மேல ஸ்வ அதாவது சொர்க்கலோகம். இம்மண்டலங்கள் அனைத்தும் சவிதா என்னும் சூரிய தேவனால் இப்ப இருக்கக்கூடிய, அதாவது சூரியன் பேருக்கு வந்து சவிதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிகாலையில் எழுந்து காயத்ரி மந்திரத்தை ஓதுவதன் மூலம் நாம அந்த சூரிய தேவனை வந்து நமஸ்கரிக்கின்றோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஹரே கிருஷ்ணா, நான் இதோட ஓம் பூர்புவ சுவக ஓம் தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. காயத்ரி மந்திரம் we should receive from the குரு. ஓகே, அதனாலதான் நம்ம சொல்லலாம், ஒரு வாட்டி சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இட்ஸ் a ரெஸ்பெக்ட் ஆக்சுவலி. எந்த ஒரு சூரிய நமஸ்காரத்துக்காக சொல்ல சொன்னாங்க மாதாஜி, அதனால சொல்றேன். கண்டிப்பா அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ், தேங்க்யூ. ஓகே, வாஞ்சகல்பதாருभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. नामाचार्य हरिदास ठाकुर